வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எவ்வளோ பெரிய கிரியேட்டர் கமல் சார், அவரை வந்து வெறும் ஒரு நடிகராக மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம்னு நிறைய நம்ம ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து ஆல்ரவுண்டர், அவர் வந்து ஒரு டைரக்டர், அந்த ஆங்கிளில் தான் அவரை பார்க்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், ஒரு கதையை உருவாக்குறவர், ஒரு கேரக்டரை உருவாக்குறவர். ஒரு ஆளை பார்த்தோன்னே இவர் இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பார். ஒரு அபிராமி மாதிரியான ஒரு நடிகையை பார்த்தோன்னே இவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் இவங்க வந்து விருமாண்டி படத்துடைய கதாநாயகியாக இருப்பாங்க, அன்னலட்சுமியாக இருப்பாங்கங்கிறத அவரால் பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் அவர் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாரு, சும்மா ரேண்டமாக கூப்பிடுறது கிடையாது. ஸோ அந்த அளவு அவருக்கு வந்து இந்த கேரக்டர் இப்படி மாறும், இப்படி கெட்டப் பண்ணால் இப்படி மாறுங்கிற அந்த நாலேஜ், அதுதான் ஒரு கிரியேட்டர்னு நம்ம சொல்றோம். விஜய் சேதுபதி ஒரு பேட்டி பார்த்தேன். அதான் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கமல் சார் வந்து ரசிகர்களுடைய ரசனையை மேம்படுத்துவதற்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு, ஏராளமான முயற்சி பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள் மூலமாகவும் அவர் பேசுறது மூலமாகவும் நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எனக்கே வந்து சினிமாவுக்கு வந்த பிறகு தான் புரியுது. இந்த மரமண்டைக்கே அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் பண இழப்பும் இருந்திருக்கு, பண லாபமும், அதாவது லாபமும் வந்திருக்கு, நஷ்டமும் வந்திருக்கு. ஒரு முறை அந்த ஹேராம் படத்தை பற்றி கேட்டாங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. த லாஸ் இஸ் சம்திங் which you can't get back. எதை நீ வந்து திரும்ப பெற முடியலையோ அதுதான் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், my mother dies, I can't get back, that is a loss. ஆனால் ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து திரும்ப பெறக்கூடியது. அக்கார்டிங் டு த பண்டிட் வந்து சொல்கிறாங்க இப்படி எடுக்கணும் அப்படின்னு. நான் அதை மீறி எடுத்தேன், அந்த படம் ஓடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஹேரா மாதிரியான ஒரு தரமான படம் கொடுத்துருக்கேன், அது கெயின் தான். ஸோ இது வந்து நம்ம பல பேர் சொல்கிறப்ப, இப்போ ஒரு முறை இவர் சந்திரஹாசன் இறந்த பொழுது ரஜினிகாந்த் பேசினார், கமல் வந்து ரொம்ப பணம்லாம் சேர்த்து வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி. அவங்க அண்ணன் தான் இப்போ பார்த்து இது பண்ணார், இனிமேல் என்ன பண்ண போகிறாரோங்கிற மாதிரி இவர் பேசியிருந்தார். அதுக்கு கமல் சார் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன சொன்னார்னா, ரஜினி மாதிரியான அண்ணன்கள் இருக்காங்கன்னு ரொம்ப அடக்கமாக பதில் சொன்னார். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, கமல் சார் மாதிரியான ஒருத்தருக்கு வந்து அவர் எப்போ வேணாலும் அவரால் பணம் சம்பாதிக்க முடியும். இதை நான் அப்போவே திங்க் பண்ணது தான். என்னென்னா, அவருக்கு வந்து நல்லா மொழி ஆளுமை இருக்குது. அவரால் தமிழோ ஆங்கிலமோ எந்த மொழி வேணாலும் சரளமாக பேச முடியும். அவருக்கு வந்து ஒரு ஆட்கள்கிட்ட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியும், என்ன விஷயத்த பேசணும்னு தெரியும். உதாரணமாக, இப்போ அவர் கையில் சுத்தமாக பைசாவே இல்லை, ஒரு பிக் பாஸ் ஆங்கர் பண்ண சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ஒரு 150 கோடி சம்பளத்தை வாங்கிட்டு வாரம் பிக் பாஸ் பண்ணுவார். இதை வேற ஒரு நடிகர் பண்ண முடியாது. ஏன்னா கமலஹாசன் சிங்கிள் டேக்கில் பண்ணி முடிப்பார். என்ன பேசணுங்கிற அந்த நாலேஜ் இருக்குது, என்ன எப்படி பேசணுங்கிறதுக்கு அவருக்கு மொழி வன்மை, அந்த லாங்குவேஜ் மேலே கமாண்ட் இருக்குது. அழகாக பேசி ஒரு 7 சீசனை பிரமாதமாக பண்ணிட்டார். அவர் கையில் காசே இல்லைன்னா கூட அவரால் அது பண்ணிட முடியும். அதுதான் இப்போ அவர் ஒரு நினச்சாருன்னா டக்குன்னு ஒரு படம், விக்ரம்னு ஒரு படம் எடுக்க முடியும். அதில் ஒரு 500 கோடி தியேட்டரில் சம்பாதிக்க முடியும். டிஜிட்டலில் வந்து டிஜிட்டல் சேட்டலைட்டில் வந்து ஒரு 200 கோடினா ஒரு 700 கோடி சம்பாதிக்க முடியும். அடுத்து அமரன் ஒரு படம் தயாரிக்க முடியும், அதில் சம்பாதிக்க முடியும். ஸோ அவருக்கு வந்து பணம்ங்கிறது திருப்பி சம்பாதிச்சிடலாம். 1000 கோடியை 2 படத்தில் சம்பாதிச்சிடலாம், இல்லை ஒரே படத்தில் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து லாஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டு, வெரி தாட்ஃபுல். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அதாவது விக்ரம் உடைய 50வது நாள், மை லைஃப் மெசேஜ் இஸ், என்னுடைய லைஃப் மெசேஜே வந்து ரசனையை மேம்படுத்தணும், டு என்ஹான்சஸ் த இம்ப்ரூவ் த டேஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார் பரத்வாஜ் ரங்கனுக்கு கொடுத்த பேட்டியில். அதாவது ஏர்லி 80s, லேட் 70s, ஏர்லி 80sலாம் வருஷத்துக்கு ஏராளமான படங்கள் நடிப்பாங்க. கமலஹாசன்லாம் ரவுண்ட் த கிளாக் இங்கேருந்து வெவ்வேறு ஊரில் போய் நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏராளமான படங்கள் வரும். அதுவும் ஏக் துஜே கேலியக்கு அப்புறம் ஹிந்தி படம், தெலுங்கு படம், கன்னட படம், அது இதுன்னு இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக. ஏன்னா அவருடைய மரோ சரித்திரா அந்த தெலுங்கு படங்கள்லாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் தெலுங்கில் நிறையா படங்கள், மலையாளத்தில் கேட்கவே வேண்டாம். அப்புறம் கன்னடத்துலேயும் அவர் பிஸி ஆகிட்டார், ஹிந்திலையும் பிஸி ஆகிட்டார். அந்த காலகட்டங்கள்லாம் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருப்பாராம். ஸோ அவர் எப்படின்னா, ஒரு படம் கதை கேட்பார், இது ஓகே அப்படின்னா ஒத்துக்குவார், அவ்வளோதான். அந்த கம்பெனியை பார்த்து ஒத்துக்குவார், இல்லை டேரக்டரை பார்த்து ஒத்துக்குவார்,
தூக்குவார், வேற எதையுமே அவர் பார்க்க மாட்டார். இப்பெல்லாம் பண்ணுறாங்கல்ல, யார் மியூசிக் டைரக்டர் போடணும், யார் ஹீரோயினா இந்த படத்துக்கு புக் பண்ணணும், யாரை காமெடியனா பண்ணணும், இதெல்லாம் பார்க்குறாங்களா? அவர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவர் இதுக்கான நேரமே இருந்தது கிடையாது. உதாரணமாக சொல்லணும்னா, அது வந்து இளையராஜா பீக்கில் இருந்த காலகட்டம், இளையராஜா கொடிகட்டி பிறந்த காலகட்டம். பயணங்கள் முடிவதில் எல்லாம் வந்து பயங்கரமாக ஹிட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. பயணங்கள் முடிவதில், சகலகலாவல்லவன், அந்த மாதிரி காலகட்டம். அப்போ வந்து இவர் வந்து சுஜாதா ஃபிலிம்ஸ், நம்ம பாலாஜி, பழைய நடிகர் கே பாலாஜி, அவர் எப்படின்னா டப்பிங், அதாவது ரீமேக் தான் பண்ணுவார், புதுசாக அவர் எடுக்க மாட்டார். இப்போ சட்டம்னு ஒரு படம் ஹிந்தியில் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதை தமிழில் எடுப்பார் சட்டம்னு. அதே மாதிரி தான் அவர் போடுற படங்கள். வாழ்வே மாயம்னு ஒரு படம் இருக்குது, தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ ஒரு ஹிட் ஆச்சுன்னா அதை வந்து தமிழில் எடுப்பார். அப்படி தான் பிரேமாபிஷேகான்னு நினைக்கிறேன், தெலுங்கில் வந்து கிருஷ்ணா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பிரேமாபிஷேகா தான் படத்தோட பேருன்னு நினைக்கிறேன். அதை வந்து ரீமேக்கு. ஸோ இந்த படங்களுக்கெல்லாம் யார் மியூசிக்னு கூட கமல் கவலைப்பட மாட்டார். அந்த படத்துக்கெல்லாம் கங்கை அமரன் மியூசிக்கு. இப்போ கங்கை அமரனுக்கு கமல் படத்துக்கு கங்கை அமரன் மியூசிக் பாருங்கள், நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோ கமல், நம்பர் 1 ஹீரோ. கங்கை அமரன் வந்து இளையராஜாவோட தம்பி தான், மற்றபடி அவர் பெருசாக ப்ரூவ் பண்ணாத, அவர் திறமையானவருங்கிறது வேற விஷயம். பட் அவர் வந்து இப்போ ஒரு சேஃப் பெட்டுன்னு சொல்லுவோம்ல, இளையராஜானா சேஃப் பெட்டு, அந்த மாதிரி இல்லை. சம்பளம் கம்மியாக வாங்குறாருங்கிறதுக்காக ப்ரொடியூசர் வந்து அவரை புக் பண்ணுறாரு. சட்டமும் சரி, வாழ்வை மாயமும் சரி, பாட்டு ஹிட் ஆகுது, படமும் ஹிட் ஆகுதுங்கிறது வேறு விஷயம். கமல் வந்து இதெல்லாம் கவலையே பட்டது கிடையாது. யார் மியூசிக் டைரக்டர், யார் அவருக்கு பாடுறா. அவருக்கு ஒரு பாட்டு கங்கை மரம்லாம் பாடியிருக்காரு. கைதியின் படத்தில் ஒரு ரோசாப்பூன்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த மேலேருந்து அந்த இது கீழே விழுந்த இது, அதில் தான் கீழே விழுந்தது அந்த மேலே உள்ள லைட்டு, அந்த ஸ்டார் ஹோட்டல் ஆடுறப்ப அந்த பாட்டு வந்து கங்கைமரன் பாடியிருப்பார் கமலுக்கு. கமல் என்ன மாதிரி அழகான ஒரு நடிகர், அவருக்கு போய் கங்கைமரன் பாடுறாரு. அதை பற்றிலாம் அவர் கவலையப்படலை. என் படம் எப்படி இருந்தாலும் ஓடும் அப்படின்னு அவருக்கு அந்த மாதிரி ஹிட்டு கொடுத்தவர் கமல். நான் 2 நாளைக்கு முன்னாடியே நினச்சேன், நான் நினச்சதை வந்து இவர் போட்டிருந்தார். நான் வந்து இந்த இவர் நல்ல கண்ணு இதப்பா நினச்சேன், அதுக்கு முன்னாடியே நினச்சேன். அதை வந்து ப்ளூ ஷர்ட்டை மாறணும் போட்டிருந்தாரு. என்னென்னா சிவகார்த்திகேயன் இப்போ குகேஷ் வந்து ஜெயிச்சார் இதில் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் வேர்ல்டு நம்பர் 1 ஜெயிச்சார். அவரை வந்து வீட்டுக்கு வர வச்சு ஒரு காஸ்ட்லி வாட்ச் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். அப்புறம் பார்த்தா நல்ல கண்ணு பிறந்த நாளுக்கு போகிறாரு. இது என்னன்னா அது புதுசாக இருக்குது. அமரன் ஓடினதுக்கப்புறம் இவருடைய நடவடிக்கைகள் விசித்திரமாக இருக்குது. இவர் தான் மிகப்பெரிய ஆள் மாதிரி இவர் வந்து அவரை கூப்பிட்டு கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய ஆட்கள் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் கமலஹாசன் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க, அவரை நேரடியாக புக் ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அவர் வீட்டுக்கு வருவாங்க. இந்த பக்கம் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போவாங்க. இப்போ நடுவில் அஜித் விஜயெல்லாம் அவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, ஒருத்தர் வந்து நடித்து முடிச்சு ரேஸுக்கு போகிறாருங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து இவர் அந்த இடத்த பிடிச்சிட்டாரோ இல்லை அந்த இடத்துக்கு வந்துட்டதா நினைக்கிறாரோ தெரில. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது பட்டு தான் இவர் போட்டிருந்தார் ப்ளூ சட்டை மாதிரி என்னென்னா இதெல்லாம் போட்டிருந்தாரு. பட் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி இவர் கருத்து தெரிவிக்கலை அப்படின்னு போட்டு அவர் எல்லாரையும் போட்டிருந்தார், யாருமே கருத்து தெரிவிக்கலை அப்படின்னு. ஒருவேளை 2026 எலெக்ஷன் விஜய் இருக்கிறதுனால விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயனை யூஸ் பண்ணுவாங்களா தெரியலை. டிஎம்கே எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அதுக்காகத்தான் இந்த நல்ல கண்ணுக்கு போய் 100வது பிறந்த நாளுக்கு வாழ்த்துறது, ஒரு குகேஷுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு இது கொடுக்கறது, வாட்ச் கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவர் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுறாரு. அநேகமாக 26 எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.